எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய சேனலில் நம்ம இன்றைக்கி சமையல் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ரொம்பவே முக்கியமான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே அழுக்கு படிஞ்ச கரை படிஞ்ச பழசு மாதிரி இருக்கிற கேஸ் அடுப்பை எப்படி ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலை பார்க்குறீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனும் சேர்த்தே உங்களுக்கு வியூ ஆகும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணும்போதும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் எங்கள் வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற 3 பொருளை பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கேஸ் அடுப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது கரை படிஞ்சிருக்குன்னு. ஆயில் கரை, அதுக்கப்புறம் பால் வழிஞ்சு அதெல்லாம் பொங்கி அந்த மாதிரியான கரைகள் நிறைய படிஞ்சிருக்கும். மசாலா எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கரைகள் எண்ணெய் பிசுப்பு இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி நல்ல பளபளப்பாக ஆகிற அளவுக்கு வாஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி இது. ஒரு பவுலில் ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ஒயிட் வினிகர் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிட்டால் போதும். ஒயிட் வினிகர் இல்லைனா நான் ஃப்ரூட் வினிகர்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நம்ம இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 3 பொருள் தான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இந்த லிக்விடை வச்சு நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த லிக்விடை உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணி மேலால் இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் கரை படிஞ்சிருக்கோ அந்த இடத்துலையும் மற்ற எல்லா இடத்துலையுமே கேஸ் பர்னர் கிட்ட அந்த டாப் எல்லாமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம லைட்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றிருக்கிறது எல்லா இடத்துலையும் பட்டிருக்கோன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டுரும். நல்லா ஊறி அழுக்கும் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இதே லிக்விடை நீங்கள் கவுண்டர் டாப்பில் அப்புறம் கேஸ் அடுப்பை தூக்கணும் அப்படின்னா அடியிலலாம் கூட நம்மளுக்கு பால்லாம் விளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கரைப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு தேய்க்கிறப்போ அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டீலில் மட்டும் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இந்த லிக்விடை ஊற்றிருக்கிறதுனால நல்லா ஊறி இருக்கும். ஸோ நீங்கள் தேய்க்கிறப்போ அது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் 3 பர்னர்னையுமே இதை வச்சு நான் தேய்ச்சிடுறேன். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நீங்கள் இந்த பர்னர் கிட்ட இருக்கிற இந்த ஸ்டாண்டுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மேலே டாப்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கீறல் விழுந்துடும். அப்புறம் நாளாக கேஸ் அடுப்பு பழசு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டீல் இருக்கிற இடத்துல மட்டும் அதை தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி துடைக்கிறப்போ சீக்கிரமாக நம்ம தேய்ச்ச அந்த லிக்விட் எல்லாமே அப்சார்ப் பண்ணிடும். நீங்கள் தண்ணிலாம் ஊற்றி வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆயில் படிஞ்சு நல்லா ஒட்டி இருக்கும். அதை இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதெல்லாமே ஈஸியாக வந்துடும். வெறும் சைடில் மட்டும் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்டவ் டாப்பில் படாமல் கீறல் விழாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாமே இந்த அளவுக்கு அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் நைஃப் வச்சு எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் மீதி இருக்கிற கரையையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு ட்ராப் அளவுக்கு டிஷ்வாஷ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிச்சம் மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த இடுக்குலலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். வெறும் அந்த ஸ்டாண்டில் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் டாப்பில் இந்த ஸ்பாஞ்ச் இருக்கிற ஸ்க்ரப்பராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நான் ஒரு 3 வாட்டி கிட்ட தொடச்சி எடுத்துட்டேன். அந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சிட்டு 3 வாட்டி கிட்ட தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் அப்படி இல்லைன்னா நல்ல காட்டன் கிளாத்தாக பார்த்து நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டவ் ரொம்ப பளபளன்னு ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஈஸி இதை க்ளீன் பண்ணுறது. கஷ்டமான விஷயமே கிடையாது.
நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணணுன்றதே கிடையாது. அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ கீழெல்லாம் சிந்தும், நமக்கு வேலையும் அதிகம். இப்போ பாருங்கள், நான் கவுண்டர் டாப்லேருந்து இந்த வால்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஆயிலில் பொரிக்கிறப்போ வால்ஸ்லலாம் வந்து தெரிச்சிருக்கோம். ஸோ கீழே எல்லாமே பட்டிருக்கோம். முன்னாடி பாருங்கள் இந்த ஸ்டவ் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சுன்னு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 பொருள், வீட்டில் இருக்கிற அந்த 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் வெறும் 15 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி கீழெல்லாம் தண்ணி சிந்தி நிறைய வேலை செய்யணுன்ற அவசியமே நமக்கு இருக்காது. நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா வந்து தண்ணியில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக தொடச்சிங்கன்னா ஈஸியாக அப்சார்ப் பண்ணிடும். இப்போ ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த பர்னர் இருக்கிற அந்த பிளேஸில் ஃபுல்லாக நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. அது உள்ளே வந்து ஏதாவது தூசி ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போது இந்த கேஸ் அடுப்பில் இருக்கிற பர்னர் ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் தனியாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். கேஸ் பர்னரை வந்து எப்படி வந்து பழசு மாதிரி இருக்கிறத ரொம்ப புதுசு மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வேறு ஒரு பொருளை யூஸ் பண்ணி எப்படி சுத்தம் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான்றதை நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமைக்கிறப்போ பால் பொங்கி வழியாமல் எண்ணெய்லாம் தெறிக்காமல் மசாலாலாம் படாமல் சமைக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளை மீறியும் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்பவே அழுக்காயிரும். அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த க்ளீனிங் டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா டெய்லியுமே அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு ஈரத்துணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த டிப் யூஸ் பண்ணி கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே புதுசு போல் இருக்கும். ஸோ 15 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை பயன்படுத்தி நம்ம இந்த கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்போட சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.